எல்லாமே என்னாலதான். அந்த ரிப்போர்ட் ஏன் கையில தான் இருந்தது. நான் டாக்டர் கிட்ட பாட்டி கிட்ட ஒரிஜினல் ரிப்போர்ட்டை கொடுக்காதீங்கன்னு கன்வின்ஸ் பண்ணிட்டேன். கடைசியில நானே என் கையால. நான் அவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கேன். இல்லனா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. தண்டனை எனக்கு தான் கிடைச்சிருக்கணும். பாட்டி உங்களை வெளியே அனுப்புறதுக்கு பதிலா என்ன அனுப்பி இருக்கணும். ஏன்னா நான் மட்டும் அப்படி ஒரு தப்பு செய்யலன்னா உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. நீ என்ன வேணா சொல்லு பிரக்யா. இங்க நடந்தது எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான். இல்லைன்னா இந்த உண்மையை மறைக்கிறதுக்காக நான் வாழ்க்கை பூரா பயந்துகிட்டே இருந்திருப்பேன். பாட்டிக்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தேன்னா அவங்களுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நான் தவிப்பு என்னங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும் பிரக்யா. ஆனா நான் எல்லா ப்ராப்ளத்தையும் ஒரே நிமிஷத்துல சால்வ் பண்ணிட்டேன். நான் தலைகுனிய வேண்டியதா போச்சு. இருந்தாலும் மனசுல இருந்த பாரம் எல்லாம் குறைஞ்சிருச்சு. பாட்டி ஹர்ட் ஆனது உண்மைதான். ஆனா அவங்களை இனிமே நான் ஏமாத்த வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. நீ வேணா பாரு, இனிமே நடக்க போறதெல்லாம் நல்லதாவே நடக்கும். பாட்டியோட அன்பும் நம்பிக்கையும் எனக்கு மறுபடியும் கிடைக்கும். ஆனா இந்த உண்மையை மறைச்சதுக்கு நான் தகுந்த தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். ப்ளீஸ், நீ எல்லா விஷயத்திலயும் எனக்கு துணையா இருந்திருக்க. எந்த ஒரு விஷயத்திலயும் என்ன தடுத்துறாத. நான் எடுத்த முடிவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணு. என் கூட நீ வராத பிரக்யா. எனக்கு பதிலா நீ இங்க இருக்கணும். Don't make it difficult. அம்மு, பிரபா ஆபீஸ்ல கொஞ்ச நேரம் தான் வேலை, வந்துடுறேன் நீ தான் சொன்ன. எவ்வளவு நேரமா ஆச்சு? உனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் கவலைப்படுறேன். சரிம்மா, நீ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. அக்கா, ராத்திரிக்கு நான் என்ன சமைக்கட்டும்? சாப்பாடா இல்ல டிஃபனா? நீங்க இந்த கீரையை வாங்கி வச்சிருக்கீங்களே, இதை செஞ்சுட்டுமாக்கா? நாளைக்கு வரைக்கும் இது தாங்காதுக்கா. அக்கா, உங்களதான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாம உட்காந்துட்டு இருக்கீங்க. அம்மா, சரளா, என்ன யோசனை? ஒண்ணு இல்லையே அத்தை, ஏன் கேக்குறீங்க? ஏன்னு உனக்கு தெரியாதா? அத்தை, அது ஏன்னு சொல்ல தெரியல. என்னவோ காலையில இருந்து நெஞ்சு படப்பட நடிச்சுக்குது. நம்மள சுத்தி இருக்கிற யாருக்கும் ஏதோ தப்பு நடந்திருக்கு, இல்ல தப்பு நடக்க போகுது அத்தை. இப்பதான் நான் அம்மா கிட்ட பேசினேன், அதே மாதிரி பிரக்யா கிட்டயும் காலையிலேயே பேசிட்டேன். இப்படி எல்லாம் ஏன் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரே குழப்பமா இருக்கு. எதுவும் பிரச்சனை இருக்காது இல்ல அத்தை? அங்க எந்த பிரச்சனையும் இல்ல. பிரச்சனை எல்லாம் இப்ப ஓ மண்டைக்குள்ளதான் இருக்கு. அது டானிக் இல்லாம என்னால இருக்க முடியாது, டென்ஷன் இல்லாம உன்னால இருக்க முடியாது. எப்ப யோசிச்சாலும் தப்பாவே யோசிக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அத்தை? எனக்கு மனசுக்குள்ள என்ன தோணுதோ அதை மறைக்காம நான் உங்ககிட்ட அப்படியே சொல்லிடுறேன். எனக்கு ஏன் இப்படி எல்லாம் தோணுது? ஒருவேளை உண்மையிலேயே ஏதாவது நடக்க போகுதோன்னு நினைச்சா மனசெல்லாம் பதறுது அத்தை. இதுக்கு என்ன வைத்தியம்னு எனக்கு தெரியும். நான் இப்பவே பிரக்யாவுக்கு போன் பண்ண போறேன். இங்க நடக்கிற எல்லாத்தையும் சொல்ல போறேன். அவகிட்ட திட்டு வாங்கினாதான் நீ வழிக்கு வருவ. வேண்டாம் அத்தை, பிரக்யாக்கெல்லாம் போன் பண்ண வேண்டாம். அதோட இப்ப எனக்கு எந்த பயமும் கிடையாது. பாருங்க, நான் எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தாதான் என்ன மாதிரி தெம்பா இருக்க முடியும். இப்பவாவது ஜானகியோட கிச்சனுக்கு போய் சமையல் வேலை என்ன செய்யறதுன்னு பாரு. வேலைக்கு விதவிதமா சாப்பிடலன்னா எனக்கு தூக்கமே வராது, புரியுதா? சரி, சீக்கிரம் போ. போனை கொடுத்துட்டு போ, நான் என் கேமை கண்டினியூ பண்ணணும். சரி வா ஜானகி, நம்ம சமையல் வேலையை பாப்போம். இங்க பாருங்க, இன்னொரு தடவை யோசிச்சு பாருங்க. நீங்க இங்க இருந்தே உங்களோட தப்ப திருத்திக்கலாம். அதோட நீங்க மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டா உங்களோட இன்னொருத்தரும் தண்டனை அனுபவிப்பாங்க. அவங்களும் ரொம்ப ஹர்ட் ஆவாங்க.
ஃப்ரெண்டுக்காக இது கூட செய்ய மாட்டியா? நான் பாட்டிக்கிட்ட பேசி பாக்குறேன். நான் அவங்கள சமாதானப்படுத்துறேன். நான் சொன்னா அவங்க கேட்பாங்க. இந்த குடும்பத்துக்கு என்ன சாபக்கேட என்னவோ, எப்ப சந்தோஷமா இருந்தாலும் கண்ணு பட்ட மாதிரி ஆயிடுது. இந்த தடவை என் உயிரே என்னை விட்டு போற மாதிரி இருக்கு. எல்லாம் ஏன் தப்புதான். நான் தான் அபிய சரியா கவனிக்காம தப்பு பண்ணிட்டேன். இல்லக்கா, இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல. அவன்தான். பாட்டி பாட்டி அவர் வீட்டை விட்டு போறாரு. அவர் போக வேண்டாம்னு சொல்லுங்க ப்ளீஸ். பாட்டி நீங்க இப்ப கோவத்துல இருக்கீங்க. கோவத்துல எடுக்கிற எந்த முடிவும் தப்பாதான் இருக்கும். ப்ளீஸ் அவர் மட்டும் வீட்டை விட்டு போயிட்டாருன்னா எல்லா சந்தோஷமும் போயிடும். வீடு சூன்யமாயிடும் பாட்டி. ப்ளீஸ் அப்படியே உங்களுக்கு அவர் மேல கோவனாலும் என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. அவர் வீட்டை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க பாட்டி ப்ளீஸ். என்ன பாட்டி நீங்களாவது அவங்களுக்கு சொல்லுங்களேன். கோவத்துல இப்படி பண்றாங்க. இவங்க அவர் மேல உயிரியை வச்சிருக்காங்க. அவர் இல்லாம இவங்களால இருக்க முடியாது. அவரு போயிட்டாருன்னா இவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. அவர் இல்லாம இந்த குடும்பமே இல்ல பாட்டி. அவரை போக வேண்டாம்னு சொல்லுங்க. அன்னைக்கு அவர் ஆலியாவை வீட்டை விட்டு போக சொன்னப்போ அவர்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? ஆலியா இந்த வீட்டோட பொண்ணு, அவளை இந்த வீட்டை விட்டு மட்டும் அனுப்பிடாதுன்னு சொன்னீங்கல்ல. அப்படி பார்த்தா அவரும் இந்த வீட்டோட பையன் தானே. இன்னைக்கு உங்க இடத்துல இருந்து நான் கேக்குறேன், ப்ளீஸ் அவரை வீட்டை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க. அவர் தெரியாம தன்னை மறந்து தப்பு பண்ணிட்டாரு. அவர் மட்டும் இல்லைன்னா இந்த வீட்டோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அவர் போறதுனால உங்க கோவம் வேணா குறையலாம், ஆனா மனசுல விழுந்த விரிசலினும் அதிகமாயிடும் பாட்டி. அவரை போக வேண்டாம்னு சொல்லுங்க பாட்டி. இந்து, அவகிட்ட சொல்லிடு, நான் ஒரு தடவை முடிவு எடுத்ததுதான், அதுக்கப்புறம் மாத்திக்க மாட்டேன். இவ்வளவு அவன் கூட போகணும்னா தாராளமா போகட்டும். அவனை போக வேண்டான்னு என்ன எதுக்கு தடுக்க சொல்ற? எப்படி உங்களால இப்படி இருக்க முடியுது? மார்லையும் தோல்லையும் போட்டு வளர்த்த பேரனுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்கிற அளவுக்கு உங்க இதயம் கல் ஆயிடுச்சா? அவர் செஞ்ச எல்லா தப்பையும் மன்னிச்சு நீங்க இன்னைக்கே மன்னிக்க மாட்டேங்கிறீங்க. இந்து, நீ அவங்கிட்ட ஒருவேளை ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக தான் இங்க வந்திருக்கான்னா அது அவனுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி அனுப்பிடு. ஏன்னா அந்த உரிமையையும் அவன் இழந்துட்டு தான் நிக்கிறான். பாட்டி நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவரை போக வேண்டாம்னு சொல்லுங்க ப்ளீஸ். அவரை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க. இந்த ஒரு தடவை அவர் பண்ண தப்புக்காக மன்னிச்சிருங்க. இனிமே அவர் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாரதுக்கு நான் பொறுப்பு. என்ன நம்புங்க பாட்டி. அவரு சாரி சித்தி, ஐம் சாரி சித்தப்பா. என்னால உங்களுக்கு நல்ல மகனா இருக்க முடியல. அப்படி சொல்லாதப்பா. ஒரு தலசம் பிள்ளையா இந்த குடும்பத்தை நீ தாங்கியிருக்க. உன்னால இந்த குடும்பத்துக்கு பெருமை தான்பா. ஆகாஷ், நீ என்ன உன்னோட ஐடியலா நினைச்சிட்டு இருந்த. சாரி, என்னால உனக்கு ஒரு நல்ல அண்ணனாவே இருக்க முடியல. ப்ளீஸ் டோன்ட் சே திஸ் ப்ரோ.
ப்ளீஸ், நீங்க எனக்கு ஐடல் மட்டும் இல்லை, நீங்க என்னோட இன்ஸ்பிரேஷன். பாட்டி உங்களை பத்தி என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் உங்களை பத்தி என்னைக்கும் தப்பா நினைக்க மாட்டேன் ப்ரோ. ப்ளீஸ் டோன்ட் கோ. I'm sorry, Akash. I'm sorry. I'm sorry. அண்ணே, குழந்தைங்களை நல்லபடியா பாத்துக்கங்க. அவங்க கிட்ட நான் சாரி சொன்னேன்னு சொல்லுங்க. என்னால ஒரு நல்ல சித்தப்பாவா இருக்க முடியல. என்ன அபி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என் பசங்க 2 பேருக்கும் நீ ஃபேவரட் சித்தப்பா மட்டும் இல்ல, அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ராக் ஸ்டாரும் நீதான். என்ன சமாதானப்படுத்துறதுக்கு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அண்ணி. நான் அதுக்கெல்லாம் தகுதியானவன் இல்ல. என்ன பத்தி நினைச்சா எனக்கே ரொம்ப வெக்கமா இருக்கு அண்ணி. நான் உங்க எல்லாருக்கும் தலகுனிவை ஏற்படுத்திட்டேன். நான் இதுக்கு மேலேயே இந்த வீட்டுல இருந்து உங்களை இன்னும் கஷ்டப்படுத்த விரும்பல அண்ணி. நான் பண்ணதுக்கு பாட்டி கொடுத்த தண்டனை விட நான் இன்னும் அதிகமா அனுபவிக்கணும். நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒண்ணு கேட்டுக்கிறேன். பாட்டியை மட்டும் நல்லபடியா பாத்துக்கோங்க. அவங்க எனக்கு தண்டனை கொடுக்கறத நினைச்சுக்கிட்டு தன்னைத்தானே வருத்திப்பாங்க. அவங்க யார்கிட்டயும் பேச மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. தயவு செஞ்சு அவங்கள தனியா விட்டுறாதீங்க ப்ளீஸ். என்ன பாட்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சியிலேயே நானும் செத்துருவேன். ப்ளீஸ், இட்ஸ் a request. நீ கவலைப்படாதப்பா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, அவங்கள நல்லபடியா பாத்துக்கிறோம். அதோட இந்த கோவம் நிரந்தரம் கிடையாது, அதெல்லாம் தன்னால சரியாயிடும். அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்கு வந்துருவ, நாமெல்லாம் சேர்ந்து சந்தோஷமா இருப்போம். ஆனா உங்க இடத்த என்னால நிரப்ப முடியாது. ஐ ப்ராமிஸ், நான் அதுக்கான முயற்சி எடுப்பேன். கிளம்புறேன். அலியா, நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியும். நீ செஞ்ச தப்புக்கு நான் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொன்னேன். இன்னைக்கு நான் செஞ்ச தப்புக்கு இந்த வீட்டை விட்டு நான் போக போறேன். நீ அன்னைக்கு சொன்ன மாதிரி என்னால உனக்கு மட்டும் இல்ல, இந்த ஃபேமிலிக்கும் சந்தோஷம் தர முடியல. என்னால ஒரு நல்ல மகனா இருக்க முடியல, அண்ணனா இருக்க முடியல, சித்தப்பாவா இருக்க முடியல, புருஷனாவும் இருக்க முடியல. நான் ஜஸ்ட் ஒரு ராக் ஸ்டாராவே இருந்துட்டேன். நான் என் வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை ஜெயிச்சிருக்கேன். ஆனா என் சொந்த விஷயத்துல நான் தோத்துட்டேன். தோக்குறப்பதான் வெற்றியோட அருமை தெரியுது. என் ஃபேன்ஸும் வீட்டில் இருக்கிற நீங்க எல்லாரும் என் மேல காட்டின அன்பை பார்த்து என்னை யாரும் வெறுக்கவே மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் நினைச்சது எல்லாமே நடந்ததால நான் தப்பே பண்ண மாட்டேங்கிற குருட்டு நம்பிக்கையில இருந்தேன். வெற்றியோட உச்சத்தை அடைஞ்சதுல இருந்து நான் தப்பானவனா இருந்திருக்கேன். அது என் கண்ணை மறைச்சிருச்சு. ஆனா அதுல இருந்து ஒரு விஷயத்தை நான் கத்துக்கிட்டேன் ஆலியா. ஒரு மனுஷனுக்கு அடையாளமா இருக்கிறது வாழ்க்கையில வர வெற்றியோ தோல்வியோ இல்லை, அவனோட கேரக்டர் மட்டும்தான். யாருமே நினைச்சு பார்க்க முடியாத கீழ்த்தனமான செயலை நான் செஞ்சுட்டேன். அப்படிப்பட்ட நான் உனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு தகுதியானவன் இல்லை. எனக்கு உன்னை பத்தி தெரியும். நீ என்ன மன்னிக்க போறதில்ல, நீ என்ன மன்னிக்கவும் வேண்டாம். கிளம்புற. கோடையில மழை போல என் உயிர நீ இருக்க, கொடையிலும் அனலாக வருவேன் உன் கூட. காலை இளங்கதிராக கண்ணருகே நீ இருக்க, மாலை வரும் நிலவாகி தொடுவேங்காத்தோட. போன சன்மத்தில செஞ்ச தவோ இதுவோ,
காரியம் 100 செய்து மண்ணில் வாழ்வது பெரிது இல்லை. உந்தன் காலடி தடமறிந்து செல்லும் பாதைகள் முடிவதில்லை. ஆலயம் தேடி செய்யும் பூசைகள் தேவையில்லை. உந்தன் கைவிரல் தொடும் பொழுது துன்பம் தொலைவிலும் வருவதில்லை. உருவது வடிவதுவோ கொண்ட உறவுகள் உணர்ந்து தொட, இருளது ஒளியதுவோ ரெண்டு இருதயம் கலந்து விட. மாறிடும் யாவும் என்று சொல்லும் வார்த்தையில் நெசமும் இல்லை. உண்மை காதலை பொறுத்த மட்டில் எந்த மாற்றமும் நிகழ்வதில்லை. ஆசைகள் தீரும் மட்டும் கொள்ளும் அன்பினில் அழகு இல்லை. வெந்து போகிற வேளையிலும் அன்பு தீ என்றும் அணைவதில்லை. உருவது வடிவதுவோ கொண்ட உறவுகள் உணர்ந்து தொட, இருளது ஒளியதுவோ ரெண்டு இருதயம் கலந்து விட. அபி, என்ன எங்கப்பா கூட்டிட்டு போற? சொல்ல மாட்டேன் பாட்டி, நீங்களே பார்க்க தானே போறீங்க. நீங்க கண்ட கனவு நினைவாகிறத பார்க்க போறீங்க. இப்படி கூட்டிட்டு போனா நான் எப்படிப்பா பாப்பேன்? நீ தான் என் கண்ணை கட்டி வச்சிருக்கியே. ஜஸ்ட் 2 minutes பாட்டி, சர்ப்ரைஸ்னா அப்படிதான் இருக்கும். இப்போ ஓகே. In 3, 2, 1. எப்படி இருக்கு? இங்க என்னப்பா ஒரே இருட்டா இருக்கு? இது என்ன இடம்? ஆமால, இருட்டா இருக்குல்ல. 1 second. Lights. வணக்கம் பெரியம்மா. Catch. அபி, இது யாரோட வீடுப்பா? இது ஸ்டுடியோ தானே? இங்கதான் உனக்கு ஷூட்டிங் நடக்க போதா? Come on பாட்டி, இது ஸ்டுடியோ இல்ல. இந்த வீட்டை நான் உங்களுக்காக தான் வாங்கியிருக்கேன். நம்ம எல்லாரும் இனிமே சேர்ந்து இருக்க போறோம். வீடு பிடிச்சிருக்கா பாட்டி? நம்ம வீடா? என் கனவை விட ரொம்ப அழகா இருக்கு. அபி, உண்மையை சொல்லு, நீ விளையாடலையே? என்ன பாட்டி நீங்க? நான் உங்களோட வேணா விளையாடுவேன், ஆனா உங்க கனவுகளோட என்னைக்கும் ஜோக் பண்ணவே மாட்டேன். நீங்க தானே என்கிட்ட ஒரு நாள் நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கணும், அதுக்கு ஒரு பெரிய வீடு வேணும், அது இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. அதான் உங்களுக்காக இந்த வீட்டை வாங்கிட்டேன். உங்களுக்கு சந்தோஷம் தானே? என் வாழ்க்கையோட இவ்வளவு பெரிய கனவை நனவாக்கி காட்டியிருக்க. சந்தோஷம் இல்லாம இருக்குமா? இனிமே எல்லாம் மாறப்போகுது பாட்டி. ஸோ அதுல ஃபர்ஸ்டா இந்த வீட்டோட ஓனர் நீங்க தான். இந்த வீட்டில் எந்த முடிவு எடுத்தாலும் அதை நீங்க தான் எடுக்கணும். இல்ல இல்ல அபி, இது உன்னோட வீடு. நீ கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு வாங்கியிருக்க. நீ தான் இந்த வீட்டு முதலாளி. நீ தான் என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு பாட்டி? இந்த வீட்டை வேணா நான் வாங்கியிருக்கலாம், ஆனா என்ன வளர்த்து ஆளாக்குனது நீங்க தானே. அதனால எனக்கு சொந்தமா இருக்கிறது எதுவா இருந்தாலும் சரி, என் பணம், பேர், புகழ் எதுவா இருந்தாலும் அது உங்களுக்கு தான் சொந்தம். அண்ட் அதுல இன்னொரு ரீசனும் இருக்கு. ஒருவேளை நாளைக்கு நான் தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, என் காதை பிடிச்சி இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளணும். வேண்டாம் அபி, வேண்டாம். விளையாட்டுக்கு கூட அப்படி ஒரு வார்த்தையை சொல்லாத. என்ன நடந்தாலும் இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கும் நான் உன்னை பிரிஞ்சு இருக்கவே மாட்டேன். இல்லப்பா, நான் உன்னை எங்கேயும் போக சொல்ல மாட்டேன், போக சொல்லவே மாட்டேன்.